விசிக தலைவர் திருமாவளவன் காமராஜர் வந்து அதை பெரிதுபடுத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி எங்களுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நேற்று ட்விட்டர் பக்கத்துல கூட முரசொலி நாளிதழ்ல ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எப்படி எல்லாம் நம்முடைய கர்ம வீரர் ஐயா வந்து நம்ம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு இப்பதான் நம்ம தலைவர் சொன்னாங்க. அந்த படத்தையும் போட்டிருக்கிறாங்க. எருமத்தோழன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க கர்ம வீரர் ஐயாவின் மீது திமுக. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தமிழக மக்கள் கோவப்பட்ட பிறகு இன்னைக்கு விசிகே சொல்றாங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொல்றாங்க பெருசுப்படுத்தாதீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே பேச மாட்டாங்க. நண்பர்கள், நீங்களும் நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா காங்கிரஸ்காரங்க யாருமே பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல செயலிழந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கணும்னு ஒட்டி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம் சார், இந்த திருவள்ளூர்ல இந்த சிறுமி பாலியல் வழக்கு 2 நாள் ஆச்சு சார். இது வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப துயரமான சம்பவங்கன்னா அன்னைக்கே வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்லாமே காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. நேற்று முந்தின 2 நாளுமே போயிருந்தாங்க. ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவுறுத்திருந்தாங்க, இதை நீங்க பெரிய இஷ்யூவை எடுத்து மக்கள் மன்றத்துல வச்சு பேசுங்க. ஆனா இன்னைக்கும் காவல்துறை வந்து 7வது நாள், இன்னைக்கு நம்ம பேசுவது 7வது நாள். இன்னைக்கு வரைக்கும் அதை மறந்துட்டாங்க. ஒரு சிறுமி, நடந்து போற சிறுமி பின்னாடி ஒரு கையவன் வந்து முன்னாடி போய் பார்த்துட்டு வாயை பொத்தி இழுத்துட்டு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். இது உண்மையாலுமே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு செயலிழந்து விட்டதுன்னு டெய்லி சொல்றோம். அதற்கு ஒரு சாட்சி வேணும்னா இதை விட சாட்சி இருக்காது. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அதை பத்தி பேசினாரா? ஒரு ஐஜி அங்க அனுப்பி வச்சு கேம்ப் பண்ண சொன்னாரா? இல்ல அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து அந்த கைவனை பிடிச்சாங்களா? இன்னைக்கும் இல்லை. இல்ல சாரி தான் சொல்லுவாரா? வழக்கம் போல நம்ம தலைவர் சொல்வது போல இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் போயிடுவாங்களா? இன்னைக்கு மக்கள் வந்து திமுகனால காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். அண்ணா, இன்னைக்கு அவங்க பண்றது எல்லாமே நாம வந்து கடந்த ஒரு 5 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துல போர்ஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் பணம் வந்து சேரும். இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்த்துறாங்க. 2.5 கோடி பேரை சேர்த்துறங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் போர்ஸ் பண்ணி சேர்த்துறாங்க. 1. 2வது, திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க சேர்ந்தாதான், திமுக உறுப்பினராக சேர்ந்தாதான் பணப்பட்டுவாடா நடக்கும். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெட்க கேடுங்கன்னா 2.5 கோடி பேருக்கு இப்படி அங்க சேர்த்துருவாங்க. 4 வருடம் ஆன பிறகு 5வது வருஷத்துல ஒரு கட்சி 5 முறை ஆட்சியிலிருந்து 6வது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவி கூவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுலயே தெரியுதுல்ல, நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சமூக வலைதளத்துல பதிவு செய்திருந்தோம், பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு திருப்பூர் பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க கஞ்சா எடுத்துக்கிறாங்க, ரோட்ல சண்டை போடுறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தரை துரத்தி வெட்டும் போல அந்த காட்சி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில சிறுமி கடத்தப்பட்டது, திருப்பூர் பகுதியில கஞ்சா புழக்கம் அதிகமாகி கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுவது, தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் ஒரு நியூஸுமே நம்மளை வந்து ஷாக்ல வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே உறைந்து போய் நிற்கின்றோம். குறிப்பாக மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாயோ தன்னுடைய குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கே பயம் வரக்கூடிய சூழ்நிலை. அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாநில தலைவர் நயினார் அண்ணா அவங்க பல இடத்துல பேசிட்டாங்க. சட்டம் ஒழுங்கை மையப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும். மக்கள் ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.